என்ன அணில், மக்களை ஏமாத்துறதுல திமுகவே மிஞ்சிருவீங்க போல இருக்கு. என்ன சகோ சொல்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ணோம்? தேர்தல் வாக்குறுதியாக உங்கள் தளபதி என்ன கொடுத்தாரு? சிறு விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி மூலமாக பெற்ற கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் தானே சொன்னார். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காரு? அதான் சொன்ன மாதிரியே பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறாருல சகோ. அணில், ஏதாச்சும் சொல்லிட போகிறேன். தேர்தல் நேரத்தில் உங்கள் தளபதி சொன்னது என்ன, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன? சகோ, அது வந்து தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல, அதனால் உடனே எங்களால் கடன் தள்ளுபடி பண்ண முடியாது. இப்போதைக்கு 50,000 ரூபா பண்ணியிருக்கோம், போக போக மீதியை பண்ணிடுவோம். அணில், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? உன் கட்சியில் இருக்க தற்கொலைய மாதிரி தெரியுதா? தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டு தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்போ மக்களை முட்டாளாக்கி வாக்குகளை வாங்குறதுக்கு வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டியது, ஜெயிச்சதுக்கப்புறம் கடன் இருக்குது அது இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஏமாற்ற வேண்டியது. இதே வேலையைத்தானே இவ்வளோ நாள் திமுக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் நேரத்தில் சொல்கிறதா இருக்கும், ஆட்சிக்கு வந்து செய்கிறது ஒன்றா இருக்கும். அதே வேலையைத்தானே இப்போ நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சகோ, அது வந்து சகோ, என்ன அணில் வந்து போய் சரி அந்த 50,000 வச்சு முழுமையாக எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணிங்கன்னா அதுவும் கிடையாது. குறு விவசாயிக்கு மட்டும்தான் 50,000 முழுமையாக தள்ளுபடி, சிறு விவசாயிக்கு 50% தான் அதுலேயும் தள்ளுபடி. அதே போல் 50,000க்கு மேலே கடை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கடை வாங்குகிற தொகைக்கு ஏற்ற மாதிரி தள்ளுபடி செய்யக்கூடிய தொகையும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. எவ்வளோ பெரிய பச்சை அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலை. நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுவீங்கன்னு சொன்னதை நம்பித்தானே அந்த விவசாயிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்படி பச்சையாக அவங்க வயிற்றில் அடிப்பீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஏன் அப்படி விவசாயியை வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்கிறீங்க?